NVS-2 செயற்கைக்கோளுடன் GSLV F-15 ராக்கெட் காலை 6:23க்கு விண்ணில் பாய்கிறது. ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் ஸ்ரீஹரிகோட்டாவில் தயார். நூறாவது ராக்கெட்டை இன்று விண்ணில் செலுத்தி வரலாற்று சாதனை படைக்கும் இஸ்ரோ. ஆண்டின் முதல் மற்றும் இஸ்ரோ தலைவராக நாராயணன் பொறுப்பேற்ற பிறகு ஏவப்படும் முதல் ராக்கெட். திமுக எம்பிக்கள் கூட்டம் கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது. மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில் எம்பிக்களுடன் ஆலோசனை. சென்னை பனையூரில் தாவேக நிர்வாகிகளுடன் விஜய் இன்று ஆலோசனை. 2ஆம் கட்ட மாவட்ட செயலாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பு. திருமாவளவன் கூறியது போல் தான் பேராபத்தான அரசியலை முன்னெடுப்பது உண்மைதான். நாட்டையும் மக்களையும் சுரண்டிய திராவிட கட்சிகளுக்கு பேராபத்தான அரசியல் என சீமான் பேச்சு. இந்தியாவிலிருந்து முதன்முறையாக வெளிநாட்டிற்கு ராணுவ உடைகள் ஏற்றுமதி. ஆவடி மத்திய அரசின் படைத்தள உடை உற்பத்தி தொழிற்சாலையில் இருந்து சரினாம் நாட்டிற்கு அனுப்பி வைப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை. இரண்டாயிரத்து 36 ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டேராடூனில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி தகவல். வேலையின்மை மற்றும் பணவீக்கத்திற்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன செய்திருக்கிறார்? தனக்குத்தானே நேர்மையானவர் என பட்டம் கொடுத்து வருவதாகவும் டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி கடும் விமர்சனம். கெஜ்ரிவாலின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் பாஜக மேல்முறையீடு. யமுனை ஆற்றில் விஷம் கலந்துள்ளதாக மக்களிடையே அச்சத்தை உருவாக்குவதாக புகார். இரண்டாயிரத்து 23-24 நிதியாண்டில் பாஜகவிற்கு 4340 கோடி ரூபாய் வருவாய். மொத்தம் 7113 கோடியுடன் பணக்கார கட்சியாக முதல் இடத்தில் உள்ளது பாஜக. இரண்டாயிரத்து 23-24 நிதியாண்டில் காங்கிரஸ் கட்சிக்கு 1225 கோடி ரூபாய் வருவாய். செலவினங்கள் போக காங்கிரஸ் வங்கி கணக்கில் 857 கோடி மட்டுமே உள்ளதாக தகவல். பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு. 31ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுத்தார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. எழுபத்து 6வது குடியரசு தின கொண்டாட்டத்தில் பங்கேற்ற ராணுவ படைகள் பாசறை திரும்புகிறது. விஜய் சதுக்கத்தில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்வில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்.
உத்தரப்பிரதேச மகா கும்பமேளாவில் முக்கிய நிகழ்வான மௌனி அமாவாசை. திரிவேணி சங்கமத்தில் லட்சக்கணக்கான இந்துக்கள் புனித நீராடல். டெல்லி, காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் நீடிக்கும் கடும் குளிர். ஒடிசாவில் நிலவும் கடும் பனிமூட்டம் புகைமண்டலம் போல் காட்சியளிப்பு. டெல்லியில் பெட்டி பெட்டியாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத மதுபானங்கள். கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் பறிமுதல். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்த முயற்சி. சிலையை சேதப்படுத்த முயன்றவர்கள் மீது பொதுமக்கள் கல்வீசி தாக்கி வாகனங்களுக்கு தீ வைப்பு. தென்கொரியாவில் புறப்படுவதற்கு தயாராக இருந்த விமானத்தில் தீ விபத்து. விமானத்தில் இருந்த பயணிகள் உட்பட 176 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றம். அமெரிக்காவில் வருமான வரியை ரத்து செய்யும் திட்டம் உள்ளதாக அதிபர் ட்ரம்ப் தகவல். வருமான வரிக்கு பதிலாக இறக்குமதி பொருட்கள் மீதான வரிகளை உயர்த்த திட்டம். இந்தியாவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி. 26 ரன்கள் வித்தியாசத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்த இங்கிலாந்து. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டின் சிறந்த வீரராக இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா தேர்வு. 2024ஆம் ஆண்டின் சிறந்த வீராங்கனை விருது நியூசிலாந்தின் அமெலியா ஹெர்ருக்கு அறிவிப்பு. ரஞ்சி கோப்பை மும்பை அணியிலிருந்து ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் நீக்கம். 42 முறை சாம்பியனான மும்பை அணி லீக் ஆட்டத்தில் காஷ்மீரிடம் தோற்றத்தால் மாற்றம் என தகவல். பஞ்சாப் அணிக்கு எதிரான ISL கால்பந்து போட்டியில் ஜாம்ஷெட்பூர் வெற்றி. இன்றைய லீக் போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஹைதராபாத் மோதல். நடிகர் அஜித் நடித்த விடாமுயற்சி திரைப்படத்தின் பத்திக்கிச்சு பாடலின் ரேசிங் வெர்ஷன் யூடியூபில் வெளியான 6 மணி நேரத்தில் 5,57,000 பார்வையாளர்கள் கண்டுகளிப்பு. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் SK25 திரைப்படம். படத்தின் டைட்டில் டீசர் இன்று மாலை 4 மணிக்கு வெளியாகிறது.